கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். 2024 விவாகரத்து பெற்ற தமிழ் நடிகர்கள். தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டு அதிர்ச்சி அளிக்கும் வகையில பல ஜோடிகள் தங்கள் விவாகரத்தை அறிவிச்சிருந்தாங்க. சமீபத்தில் திருமணமான ஜோடிகள் அல்லாது பல ஆண்டுகளாக ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தவங்க இந்த பிரபலங்கள்லாம் தங்களோட விவாகரத்தை இந்த ஆண்டு அறிவிச்சாங்க. அது அனைவருக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த ஆண்டு விவாகரத்து அறிவித்த பிரபலங்கள் குறித்து இந்த செய்தி குறிப்பில் பார்க்கலாம். பிரபல இசையமைப்பாளர்கள் ஜி.வி. பிரகாஷ் கடந்த 2013ஆம் ஆண்டு இசை கலைஞரான சைந்தவியை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. பின்னர் கடந்த 2020ஆம் ஆண்டு இருவருக்கும் அன்வி என்ற மகள் பிறந்தார். ஜி.வி. பிரகாஷ் இசையில் சைந்தவி இணைந்து பையா படத்துல அடடாமலை, தெரி படத்துல என் ஜீவன், அசுரன் படத்துல எள்ளுவய பூக்களையே என்ற பிரபலமான பாடல்களை பாடியிருந்தாங்க சைந்தவி. சமீபத்தில் வெளியான அமரன் திரைப்படத்துல ஜி.வி. பிரகாஷ் இசையில சைந்தவி கனவே என்ற பாடலை பாடினாரு. இந்த ஜோடி விவாகரத்தை அறிவித்த நிலையில ரசிகர் மத்தியில அது அதிர்ச்சியை ஏற்படுத்துது. இந்த நிலையில சமீபத்தில் மலேசியாவில் நடைபெற்ற ஜி.வி. பிரகாஷ் இசை நிகழ்ச்சியில சைந்தவி பங்கேற்று பாடினாங்க. விவாகரத்து ஒரு புறம் இருந்தாலும் இவர்கள் இருவரும் இணைந்து பாடியதே ரசிகர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அளித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பார்த்தோம்னா ஜெயம் ரவி, ஆர்த்தி. நடிகர் ஜெயம் ரவி வீட்டோட மாப்பிள்ளையா போய் எவ்வளவு சிரமப்பட்டேன் அப்படின்னு பல கதைகள் சொன்னாரு. அவங்க 2 பேருமே 2009ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இந்த நிலையில ஜெயம் ரவி ஆர்த்தியை திடீர்னு விவாகரத்து செய்வதா அறிவிச்சிடுறாரு. அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, எனக்கே தெரியாது, அவரே தனியா அறிவிச்சிட்டாரு அப்படின்னு. ஆனா இது சினிமாவுல பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதனை தொடர்ந்து ஆர்த்தி தனது ஒப்புதல் இல்லாமலே ஜெயம் ரவி விவாகரத்தை அறிவித்துள்ளார் அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. இந்த நிலையில இவர்களது விவாகரத்து வழக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல நடைபெற்றது. கடைசியாக இருவருமே கடந்த மாதம் உயர் நீதிமன்றத்தில் சமரச தீர்வு மையத்துல ஆஜராகி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. அடுத்ததா நம்மளுக்கு தாங்க முடியாத செய்தினே சொல்லலாம். ஏ.ஆர். ரகுமான், சாய்ரா பானு இவங்களோட பிரிவு இந்த ஆண்டு தமிழ் சினிமா ரசிகர்கள் நம்ப முடியாத வகையில பெரும் அதிர்ச்சியா இருந்தது தான் இந்த செய்தி. இவங்க 29 வருடம் ஒன்றாக வாழ்ந்திருக்காங்க. ஏ.ஆர். ரகுமான் மனைவி விவாகரத்தை அறிவித்தார். இவர்களுக்கு 2 மகள்கள், 1 மகன் இருக்காங்க. இதனை தொடர்ந்து ஏ.ஆர். ரகுமானை அவரது இசைக்குழுவில் உள்ள ஒரு இசை கலைஞருடன் ஒப்பிட்டு அவதூறு செய்திகள் பரவுனது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாய்ரா பானு, அவரது மகன் ஆகியோர் அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தனுஷ் ஐஸ்வர்யா திருமணமாகி 18 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்து வந்த தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடி கடந்த 2022ஆம் ஆண்டு தங்களது விவாகரத்தை அறிவிச்சிட்டாங்க. இதனை தொடர்ந்து பரஸ்பர விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. தனுஷ் ஐஸ்வர்யா திருமணமாகி 18 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்து வந்த தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடி கடந்த 2022ஆம் ஆண்டு தங்களது விவாகரத்தை அறிவிச்சாங்க. இதனை தொடர்ந்து பரஸ்பர விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சாங்க. பின்னர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இடையே உள்ள பிரச்சனையை தீர்க்க இரு குடும்பத்தில் உள்ள பெரியவர்களும் நண்பர்களும் முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஆனா இருவருமே விவாகரத்து பெறுவதில் உறுதியா இருந்தாங்க. இதையடுத்து கடந்த மாதம் குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து வழங்கி அந்த நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது. அடுத்து பார்த்தோம்னா சீனு ராமசாமி, ஜி.எஸ். தர்ஷனா இவர் நீர்ப்பறவை, தர்மதுரை ஆகிய படங்களை இயக்கி பிரபலமான இயக்குனர் தான் சீனு ராமசாமி. இவர் இயக்கத்துல சமீபத்தில் கோழிப்பண்ணை செல்லதுரை அந்த திரைப்படம் வெளியானது.
இந்த நிலையில சில நாட்களுக்கு முன் இயக்குனர் சீனு ராமசாமி தனது மனைவி GS தர்ஷாவை பிரிவதா அறிவிச்சிட்டாரு. இருவரும் திருமணமாகி 17 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்த நிலையில் திடீரென விவாகரத்தை அறிவித்தது ரசிகர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இவங்களை தொடர்ந்து நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களோட அண்ணனான மணிகண்டன் அவருக்கும் அவரது மனைவியான சோபியா இருவருமே விவாகரத்து பெற்று பிரிந்துட்டாங்க. இந்த ஐஸ்வர்யா ராஜேஷின் அண்ணன் விவாகரத்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை, இது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. விவாகரத்துக்கள் இந்த காலகட்டத்துல அதிகமா நடந்துட்டு தான் இருக்கு. அது இருவருக்குமே நல்லதை செய்யும், அவங்களுக்கு மன நிம்மதியை தரும் அப்படின்னா அது அவங்க போக்கிலே விட்டுருவோம். இதை மேலும் நம்ம பெரிதுபடுத்தக்கூடாது. அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து, அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதை பெரிதுபடுத்தக்கூடாது. பிரபலங்கள் அவங்க சோசியல் மீடியால இதை வெளிப்படுத்தினால இதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வந்தது. அதை நம்ம தெரியப்படுத்தும் விதமா சில தகவல்களை வெளிப்படுத்துவதாகவும் இருந்தது. இது போன்ற தகவல்களுக்கு கிங் வாய்ஸுடன் இணைந்திருங்கள். நன்றி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் CT ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.